இது ஒரு மருந்து குழம்பு தான். இது வந்து பேரிக்காய் நூக்கல். இதுதான் அதுக்கு முக்கியமானது. எதுக்குன்னா அந்த அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா, சித்து கூட சொல்லியிருந்தார். அவருக்காக தான், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக வந்து யாராவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் அதை வீடியோவாக போட்டேன். இது வந்து ஒரு 3 மந்த்ஸு இந்த நூக்கல் வச்சு, அதாவது கூட்டு இல்லை சாம்பார் இல்லை பொரியல் ஏதோ ஜூஸு கூட குடித்தா கூட ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம், எப்படின்னா அலர்ஜினா என்னென்னா ஸ்கின் அலர்ஜி, எது சாப்பிட்டாலும் இது சேராது அது சேராதுன்னு சொல்லிவிட்டு என்னென்னா தண்டிப்பாக வரும், இல்லைன்னா அரிப்பு வரும். ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டா அரிப்போம், முட்டை சாப்பிட்டா வீங்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நூக்கல் தான் பெஸ்ட்டு, உலகத்திலே பெஸ்ட்டு. இதுனா இந்த நூக்கல், அதோட பேரிக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு, இது மாதிரி கூட்டு மசாலு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது வச்சு கட்டியாக ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். பாசிப்பருப்பு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது என்னென்னா நூக்கல் தான். நூக்கல் இது வந்து அலர்ஜிக்கு, ஸ்கின் அலர்ஜி இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு 40 டேஸ் நீங்கள் இந்த நூக்கலை தொடர்ந்து சாப்பிட்டாலுமே வந்து அலர்ஜி சரியாயிடும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகாய், பேரிக்காய், உப்பு, மஞ்சள் தூள், மசால், பெருங்காயத்தூள், அவ்வளோதான். முக்கியமானது இதுக்கு என்னென்னா நூக்கல் தான். இது போட்டு பாசிப்பருப்பு தான் கண்டிப்பாக போடணும். இந்த ஸ்கின் அலர்ஜின்றது துப்புரவே இல்லாமல் போயிடும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணும். பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரோம். சரியா? வந்துடுறோம்மா, கடைக்கு போயிட்டு வரோம். பாருங்க, நாங்களும் தண்ணியில்